நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா இந்த மாதத்திலும் உங்களை காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே, செய்யனின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிப்பணிந்தே. செய்யனின் சம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயா நின் அடிப்பணிந்தே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பாதத்தை சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரிதியாக இருப்பதாக. நீர் எழுந்தருளுவீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 3:19. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். தேவனுடைய அன்பு அறிவுக்கு எட்டாத அன்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அறிவுக்கு எட்டாத அன்பை நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் அறிய 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 தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நாம் என்ன செய்வோம்? நிறையப்படுவோம். ஸோ எந்த அளவுக்கு அவருடைய அன்பை அறிஞ்சு அறிஞ்சு நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கமோ பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த அன்பை பிறருக்கு கொடுக்கிறவர்களாகவும் நாம் மாறுவோம். நமக்குள்ள அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில், அறிந்து கொள்ளாத பட்சத்தில் இன்னொருத்தருக்கு நம்ம அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட எது இருக்குதோ அதைத்தான் நம்ம இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். ஸோ முதலாவது இந்த நாளில் ஆண்டவர் அவருடைய அறிவுக்கு எட்டாத அன்பை குறித்து நமக்கு கற்றுத்தர ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. இன்னொரு வசனம் பேதுரு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்று இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இதுலேயும் கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவில் நம்ம எந்த அளவுக்கு வளர்றோமோ அந்த அளவுக்கு ஆவுக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்புவார் அப்படின்னு சொல்லி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு. அதனால் இந்த நாளில் நம்ம அறிவுக்கு எட்டாத அவருடைய அன்பை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சிலர் அதை அனுபவிச்சிருப்போம், கொஞ்சம் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதை அனுபவிச்சிருக்கோமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளில் நம்ம அந்த அன்பை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதலாவதாக கூட பாருங்கள், முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தான்னு பார்க்கும். ஒரு நம்ம நீதிமானாக இருக்கையில், நல்லவங்களாக இருக்கையில், எல்லா விதத்திலும் பரிபூரணமாக இருக்கையில், குறைவில்லாதவர்களாக இருக்கையில் நேசிக்கிறது இந்த உலக அன்பு. நல்லவங்களை அதை தேடி போகும்,
அவங்கள நேசிக்கிறவங்கள தேடி போகும், அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்குதுன்னா தேடி போகும். ஆனால் எந்த விதத்திலும் நிறைவில்லாத நம்மை தேடி வந்த அன்பு ஆண்டவருடைய அன்பு. அவர் நம்ம பாவிகளாக இருக்கையில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார்னு சொல்கிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஒருவேளை நம்ம நல்லவனுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, ஆனால் பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவன் மீட்டு கொண்ட தேவ அன்பு. இதை நம்ம எங்கேயே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆதியில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் வெட்கப்பட்டு தன்னை மறைத்து கொண்டு நிற்கையில் அவங்கள தேடி அந்த அன்பு என்ன செஞ்சுது, போய் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டு விசாரித்து அவங்கள சிட்சித்து அவங்கள அப்படியே விட்டு விடலை. அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ட்ரெஸ்ஸை, ஆடையை உண்டு பண்ணி அதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக்கி தோல் ஆடைகளை உண்டு பண்ணி அவங்கள உடுத்து வித்து தான் என்ன செஞ்சார், வெளியே அனுப்பினார். அப்போ அந்த நாட்களே ஆண்டவர் என்ன செஞ்சார், அவர்களை மீட்கவும் சித்தம் கொண்டார். ரத்தத்தின் தம்முடைய சொந்த ரத்தத்தினால பழுதற்ற பலியா ஜீவ பலியா ஆட்டுக்குட்டியா தன்னை ஒப்பு கொடுத்து அவங்கள மீட்டு கொள்ளவும் அவர் சித்தம் கொண்டார். ஸோ அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டார். அந்த அன்பு ஆதாம் ஏவாளை பாவம் செய்து அவரை விட்டு தூர போனவங்களையும் தேடி வரக்கூடிய அன்பு. இந்த நாளிலும் அதே அன்பு, அதே ஏக்கத்தோட, அதே பாசத்தோட இவர்களை, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்னு சொல்லி எதிர்பார்ப்போடு நம்மை படைத்த அன்பு இன்னும் பாவிகள் மேலே நேசம் வச்சிருக்கிறாரு. பாவிகளை ரட்சிக்கத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார், பாவத்தை போக்கத்தான் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தாரு அப்படிங்கிறத இன்னும் அறியாத எத்தனையோ ஜனங்கள், ஒரு விசுவாசிகளாக இருந்தோம், சர்ச்சுக்கு வந்தும் அறியாதவங்க எத்தனை பேரோ இருக்காங்க. சர்ச்சுக்கு வராமல் கேள்விப்பட்டாலும் கூட அதை குறித்த தெளிவில்லாமல் எத்தனையோ உலக ஜனம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எல்லாருக்காகவும் ஜீவனை கொடுத்தாரு. ஒரு சிலருக்காக மட்டும் இல்லை, உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கும்படி தான் ஜீவனை கொடுத்தார். உலகத்தார எல்லாரும் என்னிடத்தில் வருகிற எவனையும் நான் புறம்பே தள்ளுகிறது இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த மந்தையில் இல்லாத வேறே ஆடுகளையும் எனக்கு உண்டு, அவங்களையும் நான் அந்த தொழுவத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவர்களுக்காகவும் ஜீவனை கொடுத்த அன்பு. அந்த அன்பு அவர்களையும் தேடி வந்து இன்னைக்கு இந்த நாளில் உங்கள் பாவத்தின் நிமித்தம், நீங்கள் உங்கள் சாபத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம், வேதனையோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு, காரணமில்லாத காயங்களோடு கலங்கி நிற்கிற ஒவ்வொருவரையும் தேடி வந்த அன்பு. அந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம இந்த நாளில் பெற்று அனுபவிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. பாருங்க, அன்னைக்கு பாவம் செஞ்ச ஆதாம் ஏவாளை தேடி வந்த ஆண்டவர் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்காரு, நீ எங்கே இருக்கிற, நீ எங்கே இருக்க, உன்னையும் நான் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கேன், உன்னையும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கேன், உன்னையும் வாழ வைக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உனக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன், சிலுவையில் ஜீவனை கொடுத்து சிலுவையில் நீ இழந்து போன எல்லா சந்தோஷத்தை, நீ இழந்து போன ஆசீர்வாதத்தை, இழந்து போன மகிழ்ச்சியை, எப்படி ஏதேன் தோட்டத்தில் எல்லாம் நிறைவாக இருந்ததோ அந்த நிறைவான வாழ்க்கையை உனக்கு தர்றதுக்காக சிலுவையில் நான் சகலத்தையும் செய்து முடித்தவளா, எல்லாவற்றையும் சம்பாத்தியம் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ வான்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து வருந்தி அழைக்கிற அன்பு தகப்பனா இருக்கிறாரு. தேடி வந்த அந்த அன்புக்கு நம்ம இடம் கொடுத்து ஓடி செல்கிறவர்களாக நம்ம காணப்படுவோம். பாருங்கள், அது மட்டும் இல்லை, அந்த அன்பு தன்னை விசுவாசித்து நேசித்து தன்னுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு தன்னுடைய வாழ்க்கையில் ருசித்து அதற்கு பின்னால் மறுதலித்து போன பேதுருவையும் தேடி வந்தார் ஆண்டவர். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமான அன்பாக இருந்தால் என்ன மறுதளித்துட்டு போனவன் தானே, என்ன நேசிக்காமல் போனவன் தானே, என்ன காயப்படுத்திட்டு போனவன் தானே, என்ன காட்டி கொடுத்துட்டு போனவன் தானேன்னு சொல்லி நம்மளால், நம்முடைய உலக அன்பு இருக்கும்போது நம்மளால் அவங்கள நேசிக்கவும் முடியலை, அவங்ககிட்ட அன்பு கூறவும் முடியலை. ஆனால் ஆண்டவரோட அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், தன்னை மறுதளித்து தன்னை காயப்படுத்தின அந்த கூட்டத்துக்கு முன்னால் இது யாரோ எனக்கு தெரியாதுன்னு மறுதளித்த பேதுருவையும் அவருடைய அன்பு என்ன செஞ்சது, தேடி வந்துச்சு. மறுதளிச்சுட்டு பின்வாங்கி போய் திரும்பவும் மீன் பிடிக்க போன அந்த பேதுருவை தேடி தான் போனது மட்டும் இல்லை, தன்னோட 4 பேரை சேர்த்து பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போன அந்த பேதுருவை தேடி ஆண்டவருடைய அன்பு கரையில் தேடி வந்து என்ன செஞ்சுது, அவங்கள
அவங்களுக்குரிய ஆசீர்வாதங்களோடு அவங்களோட தேவையை சந்தித்த ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுடைய எல்லா தேவைக்கும் போதுமான பொரிச்ச மீனையும் அப்பத்தையும் கரையில் ரெடியாக வச்சுக்கிட்டு வெறும் வலையை அலசி கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் பார்த்து அவருடைய அன்பு கடந்து போனது. அதே போல தான் இந்த நாட்களில் யார் ஒருத்தர் ஏக்கத்தோட தவிப்போட ஒருவேளை பயந்து போய் இந்த பாவத்தின் நிமித்தம் பயந்து இனி நமக்கு வாழ்க்கையே இல்லையோ, ஆண்டவரை நம்ம பார்க்கவே முடியாதோன்னு பயந்து போய் நின்ற ஆதாம் ஏவாளோட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணி அவங்களையும் வாழ வச்சாரு. அதே போல் இந்த நாட்களில் நம்மையும் அவருடைய அன்பு தேடி வந்திருக்கிறது. உள்ள பாவத்தின் நிமித்தம் பயந்து இனி நம்ம நிர்மூலமாயிருவோமோ, நம்ம தெய்வ சமூகத்தை இழந்துட்டோமே, இனி தெய்வ பிரசனத்துக்குள்ள நம்ம வருவோமான்னு சொல்லி கவலையோடு குற்ற உணர்வோடு நிற்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அதே போல் பேதுருவை போல யோவானை போல பின்மாறி மீண்டுமா நான் சபையை விட்டோ இல்லை ஐக்கியத்தை விட்டோ ஆண்டோடைய பிரசனத்தை விட்டோ பின்மாறி போய் உலக ஐக்கியத்தை தேர்ந்து கொண்டு இனி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி வெறும் வலையை அலசிக்கிட்டு இருக்க எத்தனையோ மக்களை பார்த்து இந்த வார்த்தை கடந்து வருது. என்ன செய்கிறாங்க, அங்கேயும் பழைய ஆசீர்வாதங்களை பழைய வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே உங்களோட உடன்படிக்கை செய்த நாட்களை ஆண்டரோடு உறவாடின நாட்களை உறவாடி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த பேதுருவை பார்த்து சொன்னார், நீங்கள் வலையை வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வலையை போட்ட போது பெரிய மீன்களால் ஒருவேளை வலை கிளியத்தக்கதான பெரிய மீன்களால் அவர் படவை நிரப்பி நீ விசுவாசி ஏற்கனவே பின்பற்றி வந்த இயேசு நானே, என்னால் தான் உன்னோட வலையை நிரப்ப முடியும், என்னால் தான் உன்னுடைய படகை நிரப்ப முடியும், என்னால் தான் நீ திருப்தியான வாழ்வு வாழ முடியும், இல்லைன்னா உன்னோட வாழ்வு வெறுமையாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக தேடி உணர்த்தின தகப்பன் அந்த அன்பு அந்த அன்பு. அது மட்டும் இல்லை, அவங்க எதற்காக வலையப்பட்டாங்களோ அவங்களுக்கு தேவை பசிக்கு உணவு, தேவைக்கு சாப்பாடு. ஸோ ஆயத்தம் அவர் அதை வச்சுக்கிட்டு தேடி வந்தார். அந்த அன்பு அவங்க கரைக்கு வந்தப்போ அங்கே பொரிச்ச மீனும் அப்பமும் இருக்கிறத பார்த்தாங்க. அதே போல தான் இன்றைக்கி ஆண்டவர் தன்னுடைய கைகளில் உங்களுடைய தேவைக்கு தேவையான பொரிச்ச மீனையும் அப்பத்தையும் கைகளில் வச்சுக்கிட்டு என்ன தேவையை நீங்கள் நாடு இன்னைக்கு வருத்தத்தோட வேதனையோடு இருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கான கையில் ஆசீர்வாதங்களை வச்சுட்டு திரும்ப நீ என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லி கரையில் காத்துக்கிட்டு இருக்கிற அன்பா இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் அன்னைக்கு அங்கலாய்ப்போடு அலைந்து திரிந்த ஆகார அந்த அன்பு தேடி போய் ஆற்றி தேற்றி அரவணைத்து அறிவுரை கூறி ஆலோசனை கூறி அமர்ந்திருக்கும் கிருபைகளை கொடுத்து வற்றாத ஆசீர்வாதத்தை, ஒருவேளை வற்றி போகிற ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்து அனுப்பிட்டாரு. காலியாகி போச்சு, தீர்ந்து போச்சு அந்த ஆசீர்வாதம். உலகம் கொடுத்த ஆசீர்வாதம் தீர்ந்து போச்சு. ஆனால் உன்னதர் கொடுக்குற ஆசீர்வாதம் நீரூற்ற அவளுக்கு என்ன செஞ்சாரு, காண்பித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வற்றாத ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அந்த அன்பு தேடி தேற்றுகிற அன்பா இருக்கு. அந்த அறிவு கெட்டாத அன்பை தான் நம்ம கைவிடப்பட்ட நிலையில சீமானா இருந்த ஆபிரகாம், வாழ்வு கொடுத்த ஆபிரகாம், நம்பி இருந்த ஆபிரகாம் கைவிட்டாரு. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்துல அப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். இவங்க என்ன பார்த்துருவாங்க, அவங்க என்ன பார்த்துருவாங்கன்னு ஆகார போல் அலைஞ்சு திரிஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எந்த உறவும் கை கொடுக்காத பட்சத்தில், எந்த அதிகாரமும் கை கொடுக்காத பட்சத்தில், எந்த மனிதனும் கை கொடுக்க முடியாத பட்சத்தில் ஆண்டவருடைய அன்பு நமக்கு வற்றாத ஆசீர்வாதத்தை தர ஆயத்தமாக காத்திருக்கிறது. அந்த ஆறுதலுக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோம், நம்முடைய செவியை திருப்புவோம், அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போம். ஆண்டவரே, ஒரு விசை ஆகார போல நான் அலைஞ்சு தெரிகிறேனே, என்னை கண்ணோக்குங்க, என்னை காண்கிற தேவனேன்னு நம்ம கூப்பிடும்போது அந்த அன்பு நம்ம பக்கத்திலே இருக்குது. அந்த அன்பு உங்களை ஆற்றும், தேற்றும், அரவணைக்கும், தைரியப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், ஜீவன் இருட்டின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வழி நடத்தக்கூடிய அன்பா அந்த அன்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, இளைய குமாரன் தகப்பன்கிட்ட வாங்கின ஆசீர்வாதத்தாலே தகப்பனை விட்டு தூரம் போயிட்டான். தூரம் போன பிறகு கொஞ்ச காலம் அவன் சந்தோஷமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவன் விரும்பாத ஒரு வேலையை அவனுடைய தேவையின் நிமித்தம், பசியின் நிமித்தம், நிர்பந்தத்தின் நிமித்தம் அவன் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். அங்கேயும் அவனுக்கு போதுமானது கிடைக்காதப்போ அவன் அந்த பன்றி தின்கிற தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு
கிடைக்கல அப்படின்னு நம்ம பார்க்கும். அந்த சூழ்நிலையில் தகப்பனுடைய அன்பை, தகப்பனுடைய வீட்டை அவன் நினச்சி பார்த்தான் இருக்கு. ஸோ நினச்சி பார்த்துட்டு அவன் தகப்பன் வீட்டுக்கு போனால் தகப்பன் என்ன வேலைக்காரனாக வச்சுக்கிடுவான், ஒரு வேலைக்காரனாக கூட வச்சுக்கிடுவான்னு நினச்சி அவன் திரும்பி வந்தபோது அங்கே தகப்பன் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கண்டு கொண்டான் அப்படின்னு பார்த்துருக்கு. பாருங்கள், அவன் உள்ளத்தில் ஒரு நினைவு வந்தது, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு அப்படிங்கிறத அவன் நினச்சி பார்த்தான். அப்படி நினச்சி பார்த்து அவன் தகப்ப வீட்டுக்கு போகணுன்னு திரும்பி வரும்போது தூரத்தில் என் பிள்ளை திரும்பி வராதான்னு சொல்லி ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த தேவ அன்பு அவன் ஓடி வந்துச்சு. இவன் தேடி வந்தான். அவர் என்ன செஞ்சார், அவன் வரட்டும் வீட்டுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில் ஓடி வந்து அவனை அணைச்சி, அவனோட வஸ்திரம் அழுக்காக இருக்குன்னு பார்க்கல, அவன் பன்றிகளோடு கடந்து அசிங்கப்பட்டு வந்தவங்கிறத அவர் யோசிக்கலை. அவன் செஞ்ச தவறையோ தப்பிதங்களையோ பெருசுப்படுத்தலை. அவனை தன்னோட மகனாக மட்டும்தான் பார்த்தாரு. அவரோட ஒரே எதிர்பார்ப்பு என் பிள்ளை அதை விட்டு திரும்பி வரணும். அவன் என்ன மனசில் நினச்சான், திரும்பினா வந்து அப்பா கிட்ட அறிக்கை பண்ணணும்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் வந்தான். என்னை வேலைக்காரனா, பிள்ளையா இல்லை வேலைக்காரனா வச்சுக்கோங்கன்னு சொல்லணும்னு அவன் நினச்சிக்கிட்டு தான் வந்தானே ஒழிய சொல்லக்கூட விடாத அளவுக்கு அந்த தகப்பனுடைய அன்பு அவனை ஓடி வந்து கட்டி அணைத்து அவனுடைய அருவறுப்புகளை நினைக்கல, அவனை சேரலையும் சகதியிலையும் கடந்துட்டு வந்தாங்கதை நினைக்கல. அவனை கட்டி அணைச்சி அரவணைச்சி அவனை கூட்டி கொண்டு போய் அவனை திரும்ப அவனோட எல்லா நாற்றங்களும் நீங்க அவனை கழுவி சுத்திகரித்து அவனை குளிக்க வச்சு அவனுக்கு சிறந்த வஸ்திரங்களை உடுத்தி மோதிரத்தை போட்டு அவனுக்காக ஒரு விருந்தை பண்ணி அவனை மறுபடியும் தன்னுடைய புத்திரங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு அவனை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற அன்பு தான் அந்த அறிவுக்கு எட்டாத அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ நேரம் தகப்பனை துக்கப்படுத்தினவங்களா காணப்பட்டிருப்போம். நம்முடைய ஆண்டவரை எத்தனையோ நேரம் வாக்கு கொடுக்குறோம், செய்ய மாட்டோம். அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுதோம், இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுதோம், ஆண்டவருக்காக எழும்பணும் பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறோம். எத்தனையோ மீட்டிங்கில் கையை தூக்குறோம், எத்தனையோ மீட்டிங்கில் ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களாக காணப்படுதோம். ஆனால் எத்தனை நேரம் நம்ம வாக்கு கொடுத்து எத்தனை யோசித்து பார்த்தோன்னு சொன்னால் அவர் நம்மளை நம்பி அவரை கூப்பிடலை, அவரை நம்பி அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை நம்பி அவருடைய பரிசுத்தத்தை நம்பி அவர் உண்மையுள்ளவர். நாம நம்முடைய உண்மையை நம்பி இல்லை, நம்முடைய பரிசுத்தத்தை நம்பி இல்லை, நம்முடைய அர்ப்பணிப்பை நம்பி இல்லை. அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் அவருடைய முன்குறித்தலும் அவருடைய பரிசுத்தமும் அவர் நமக்காக செய்து முடித்தவைகளும் இன்னும் எவ்வளவுதான் அந்த இளையகுமாரன் அவற்றிருந்து வாங்கிட்டு போனாலும் குறையாத ஆசீர்வாதம், குன்றாத ஆசீர்வாதம், திருப்ப முடியாத ஆசீர்வாதம் அவருடைய கரங்களில் இருக்கிறதுனால எத்தனை முறை விழுந்துட்டு நம்ம போனாலும் அந்த அன்பு நம்ம திரும்பி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய வெட்கத்தை நீக்கி நம்முடைய வேதனையை நீக்கி நம்முடைய அருவறுப்புகளை நீக்கி சுத்திகரித்து மீண்டும் அவருடைய அன்பினால் அணைத்து அவருடைய அன்பின் கயிர்களால் நம்ம கட்டி இழுத்து அவருடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வையை தரித்து நம்ம அழகுபடுத்தி அலங்கரித்து அவருடைய அதிகாரத்தில் உட்கார வச்சு அவருடைய ஸ்தானத்தில் அவரோடு கூட உட்கார வச்சு அழகு பார்க்கிற அன்பு தான் அந்த அறிவுக்கு எட்டாத அன்பு. அந்த அன்பை நம்ம என்ன செய்வோம், எந்த சூழ்நிலையிலும் இழந்து போகாமல் இருப்போம். அந்த அன்புக்கு இன்னும் நம்மளை அர்ப்பணிப்போம். இன்னும் அந்த இளையகுமாரனை போல இந்த நாட்களில் ஒருவேளை பின்மாற்றத்துக்கு நேராக நம்ம பேர்ந்தாலும் மன்னித்து அன்பு கூறுகிற அந்த அன்பு தெய்வத்துக்கிட்ட அடைக்கலமாக ஓடி வருவோம். அவர் நம்மை ஆதரிப்பார், அவர் நம்மை அரவணைப்பார், அவர் நம்மை அழகுபடுத்துவார். இன்னும் நம்மளை என்ன செய்வார், எந்த சூழ்நிலையும் குற்றப்படுத்தாதபடிக்கு நியாயம் தீர்க்காதபடிக்கு. ஏன்னா அவர் அந்த விபச்சார ஸ்திரியை கொண்டாந்து நிறுத்தினாங்க, எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க. ஆனால் அவருடைய அன்பு அந்த சகோதரியையும் குற்றப்படுத்தலை, அதையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அவளையும் என்ன செஞ்சார், ஒரு ஊழியக்காரியாக மாற்றி அவரோடு கூட அழைத்து செல்கிற அன்பு. அதுதான் அறிவுக்கு எட்டாத அன்பு.
யாராலும் நேசிக்க முடியாத சமாரிய ஸ்திரியை, எல்லாரோடையும் கலந்து பேச முடியாமல் தள்ளி நின்றுட்டு தாகத்தோட ஏக்கத்தோட தன்னுடைய உள்ளத்தில் யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா, யாராவது என்னை புரிஞ்சுக்கிட மாட்டாங்களான்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சமாரிய ஸ்திரியோட தாகத்தை அறிந்தவரா, அவர் இளைப்படைந்தவரா, அவளுக்காகவே அந்த யாக்கோபின் கிணற்றண்டையில் இருந்து அவளையும் ஆதாயப்படுத்தி அவள் மூலம் அந்த ஊரில் உள்ள அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத கருவியாக மாற்றி ஆசீர்வதித்த அன்பு தான் ஆண்டவருடைய அன்பு. ஸோ அவருடைய அன்பு சோர்ந்து போனவங்களை தூக்கி எடுக்கும், பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவங்களை சீர்படுத்தும், பாவிகளை தேடி வருகிற அன்பு, அன்று சகையவை தேடி போன அன்பு, இளையகுமாரனை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அன்பு இன்னும் ஜீவனோடு இருக்குது, இன்றைக்கும் ஜீவனோடு இருக்குது. அந்த அன்பை நம்ம என்ன செய்வோம், இன்னும் புரிந்து கொள்வோம், இன்னும் வளருவோம். இல்லை ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்களை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், யாக்கோபு ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்காக அங்கலாய்ச்சி அந்த ஆசீர்வாதத்துக்காகவே தப்பு செய்து அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமே அவன் குறுக்கு வழியில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதனால் தன் தாய் தகப்பனோட அன்பை விட்டுட்டு ஓடுகிறவனாக காணப்பட்டு வனாந்திரத்தில் அவன் இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பு அவனை தேடி வந்துச்சு. அவனை அப்படியே கைவிடலை. அந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை ஏமாத்திட்டு உடனே யாக்கோபை தேடி அவருடைய அன்பு வந்துச்சு. அந்த தனிமையை அவன் இருக்கும்போது மறுபடியும் அவனை தூக்கி நிறுத்தி உற்சாகப்படுத்தி, நீ போ, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், திரும்ப வரப்பண்ணுவேன்னு சொல்லி அந்த அன்பு தேடி அவனை தேற்றி அணைச்சிது. எலியா தீர்க்கதரிசி மிகப்பெரிய அற்புதத்தை செஞ்சா, மிகப்பெரிய அக்கினியை இறங்க பண்ணி அற்புதத்தை செஞ்சுட்டு ஊழிய பாதையில் சோர்ந்து ஒரு பெண்ணின் வார்த்தையின் நிமித்தம் சோர்ந்து போய் சூரச்செடியில் படுத்து கிடக்கும்போது, இனிமே போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ள சோர்ந்து போயிருக்கும்போது ஆண்டோடைய அன்பு தூதன் மூலமாக தேடி வந்துச்சு, தூக்கி நிறுத்திச்சு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிச்சு, பெரிய காரியங்களை செய்ய வச்சுது. அதே அன்பு இந்த நாட்களில் அது பாவியையும் தேடி வருது, அவருக்காக வைராக்கியமாக செயல்படுறவங்களையும் தேடி வந்திருக்கு. எல்லாரையும் நேசிக்கிற அன்பு, யார்கிட்டையும் அவர் பாரபட்சம் காட்டலை. உள்ள மனித அன்பு பாரபட்சம் காட்டக்கூடிய அன்பு, மனித அன்பு எதையோ எதிர்பார்த்து கொடுக்கக்கூடிய அன்பு, மனித அன்பு சமயத்துக்கு சமயம் மாறக்கூடிய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு, பாரபட்சம் இல்லாத அன்பு, நியாயம் தீர்க்காத அன்பு, தேடி வருகிற அன்பு, தேற்றுகிற அன்பு, அனைத்து ஆசீர்வதிக்கிற அன்பு, உயர்த்தி கழிவுறுகிற அன்பு. அந்த அன்புக்கு நேராக அந்த அன்பை நம்ம இன்னும் 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 நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ருசிக்க பழகுவோம். ஒருவேளை ஏதோ கோயிலுக்கு போனோம், ஜெபத்தை பண்ணோம், வீட்டுக்கு வந்தோம், எல்லாரையும் போல் ஜீவித்தோம் அப்படின்னு இருந்தால் நம்ம வாழ்க்கையும் எல்லாரையும் போல தான் இருக்கும். ஆனால் அந்த அறிவு கெட்டாத அன்பை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியையிலும் ருசிக்க 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 தேவனுடைய பரிபூரணத்தினால நம்ம நிறையப்படுவோம். அந்த பரிபூரணம் அநேகர பரிபூரணத்துக்குள்ளாக வழிநடத்த நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ, அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ, கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து சேர்க்கும் அன்பு, அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்து மகிழ்வோம். ஆண்டவரே, எந்த பாவியாயினும் நான் தள்ள மாட்டேன் என்று சொல்கிற அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. நாங்கள் ஆண்டவரே அப்பா எத்தனையோ நேரங்களில் உம்மை விட்டு தூரம் போனாலும் எங்களை தேடி சேர்த்து கொள்கிற அன்பு தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே அன்பை உணராது, அந்த அன்பை அறியாது அயர்ந்து போய் சோர்ந்து போய் ஆண்டவரே துக்கத்திலும் ஆண்டவரே பாவத்திலும் குற்ற உணர்விலும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் மூழ்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்குற இயேசப்பா, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்க, தொடர்ந்து முன்னேறிச்சு கிருபை கொடுங்க. இன்னும் ஆண்டவரை உமக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.